நம்ம 69வது வகுப்புல ஒரு ராஜா எப்படி தன்னை காப்பாத்திக்கணும், நெருப்பு, விஷம் மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் அண்ணாமலைக்கு Z+ நம்ம கொடுத்துருக்காங்க. பொதுவா பொது வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டா அதுல பிரைவசி இருக்காது, சுதந்திரம் இருக்காது. ஒரு தடவை காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சுவாமி ரிஷிகேஷுக்கு வந்திருந்தார். அப்ப அவரு கங்கையில குளிக்க போறாரு, அதை பாக்குறதுக்கு நூத்துக்கணக்கான பேர். அவரு கோவில்ல வந்து பூஜை பண்றாரு, அதை பாக்குறதுக்கு நூத்துக்கணக்கான பேர். அப்ப அவங்களுக்குன்னு ஒரு நேரம் அப்படிங்கிறது கஷ்டம்தான். சில பேருக்கு ஆட்களுக்கு மத்தியில புழங்குறத விரும்பக்கூடும். தனிமையை விரும்புறவங்களுக்கு பேரு, புகழ், பிரபலம் வந்து சரிப்படாது. பொது வாழ்க்கையில பிரைவசி, ஃப்ரீடம் ரெண்டும் இருக்காது. நம்ம பொது வாழ்க்கைக்கு போகணுமா வேண்டாமான்னு இந்த ரெண்டும் வேணுமா வேண்டாமாங்கிறத வச்சு முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். இதுக்கும் மேல யாரு வேணாலும் நமக்கு எதிரியாகலாம். ஏன் எதிரியாகிறாங்கன்னே தெரியாது. எதுக்கு நம்ம கிட்ட அவங்க வந்து உடக்குறாங்க, எதுக்கு நமக்கு எதிராக வேலை செய்யறாங்கன்னு நமக்கு சொல்ல தெரியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நாம அவங்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு போலி ரேஷன் கார்டெல்லாம் ஒழிச்சிங்க அப்படின்னா கோடிக்கணக்கான பேருக்கு நீங்க எதிரி ஆயிருவீங்க. டைமுக்கு வேலைக்கு வான்னு சொன்னீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு எதிரி ஆயிருவீங்க. லஞ்சம் வாங்காம வேலை செய்யுன்னு சொன்னா கோடிக்கணக்கான பேருக்கு எதிரி ஆயிருவீங்க. நீங்க நினைப்பீங்க நான் நல்லதுன்னு செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதனால நமக்கு யாரு எதிரியா இருப்பாங்க, யாரு நண்பர்களா இருப்பாங்கன்னு எல்லாம் நாம யூகிக்க முடியாது. கெட்டின மனைவி கூட எதிரி ஆகலாம் அப்படிங்கிற விவரங்கள் நம்ம போன வகுப்புல பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதனால நம்மளை சுத்தி யார் யார் இருக்காங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம். நிம்மதியை சாப்பிட கூட முடியாது அப்படிங்கிறது அடுத்த டாபிக். முதல்ல வேள்வி பூஜை பண்ணிட்டு, அதாவது அவிஸ் அர்ப்பணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் காகங்களுக்கு பலி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் அவன் சாப்பிடணும் அப்படிங்கிற தது ராஜா தத்தைவ பிரதிபுஞ்சீத. ஏற்கனவே டேஸ்ட் எல்லாம் பார்த்து எடுத்துதான் வருது. எதுவும் பண்ண முதல்ல பிள்ளையாருக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடுறது மாதிரி மற்றவங்க சாப்பிட்டு எச்சில தான் அது சாப்பிடணும். வேலைக்காரன் சமையல்காரன் சாப்பிட எச்சில தான் அது சாப்பிடணும். அதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி கூட பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு காக்கைக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு சாப்பிடணும். பூர்வம் அக்னையே வயோபியஸ்ச பலிம் கிருத்வா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆறாவது அக்னேஹே அக்னேஹே ஜ்வாலா ஜ்வாலா தூம நீலதா தூம நீலதா சப்தஸ்போட்டனம் சப்தஸ்போட்டனம் ச ச விஷயுக்தஸ்ய விஷயுக்தஸ்ய வயசாம் வயசாம் விபத்திஹி ச விபத்திஹி ச
அக்னேகே அக்னியினுடைய ஜுவாலா பிழம்பு தீபம் நாக்குகள் தூம புகை நீலதா நீளமா இருக்கிறது. அந்த அக்னியினுடைய ஒளியில ஏதாவது வித்தியாசம் தெரிகிறது? அதனுடைய புகையில நீல நிறம் இருக்கிறது அல்லது ஜுவாலையிலும் புகையிலும் நீல நிறம் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ் எல்லாம் சிறந்த முறையில வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுனால கீழே இருந்து போதுமான ஆக்சிஜன் வந்து அது நீல நிறத்துலதான் எரியுது. நீல நிறத்துல எரிஞ்சா அதுதான் பெஸ்ட் ஃபிளேம், அதிகம் வெப்பம் தரக்கூடிய ஃபிளேம். ராக்கெட் ஸ்டவ் அப்படின்னு ஒண்ணு இந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப அளவு நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். அதை கண்டுபிடிச்சா கொஞ்ச நாள் நமக்கு ஆசிரமத்துல கூட நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். என்ன அப்படின்னா, செங்கல்ல முதல்ல ஒரு அஸ்திவாரம் மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கு மேல ஒரு வலைய வைக்கிறது, அதுக்கும் மேல விறகு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் உயரத்துல பாத்திரம் வச்சுக்கிறது. அப்ப இந்த விறகு இந்த வலைக்கு மேல வைக்கும் போது கீழ்ப்பகுதியில ஒரு 1/4 அடி 1/2 அடி இடம் இருக்கும். இப்போ போதுமான ஆக்சிஜன் காற்று வர்றதுனால அந்த விறகு நல்ல பஸ்மமா எரிஞ்சிடும். இத அடிப்படையா வச்சு நம்ம அனஸ்வரா ஃபவுண்டேஷன்காரங்க, முருகதாஸ் ஜியுடைய மார்த்தாண்டம் பயணம்காரங்க கொரோனால இறந்த பல பேரை இந்த மாதிரி டெக்னிக்கல் தான் எரிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஒரு வலை மாதிரி இருக்கும், அது கீழே காற்று தாராளம் வந்து போறதுக்கு இடம் இருக்கும், அதுக்கு மேல விறக வச்சு அதுக்கு மேல பணத்தை வச்சு அதுக்கு மேல எரிச்சிட்டோம்னா விறகு நல்லா எரியும். அதனுடைய அதிகபட்ச வெப்பம் பிரயோஜனம் உண்டாகுது அப்படின்னு சொன்னாங்க. பொதுவா நம்ம பாரம்பரிய அடுப்புல வந்து போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால அதனுடைய வெப்பம் எரியும் விறகு செலவு எல்லாமே கொஞ்சம் ஓவர் தான். அதனால ஜுவாலா தூம நீலத்தா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கிடணும். சப்த ஸ்போட்டனம், அது வந்து பழைய காலத்துல ஒட விறகுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பச்சையா வச்சா கூட அது எரியும். அப்படி கொஞ்சம் பச்சையா வைக்கும்போது அது பட்டு பட்டு பட்டுன்னு பொட்டி தெரிச்சு, கடுகு போடுற மாதிரி பொட்டி தெரிச்சு எரியும். நல்ல விறகா இருந்து பொட்டி தெரிச்சு எரியுதுன்னா சப்த ஸ்போட்டனம். அதாவது நாம வந்து நமக்கு உணவு வந்திருக்கு, அந்த உணவை அந்த ஹோம நெருப்புல போடுறோம். இது அடுப்பை பத்தி பேசல, ஹோம நெருப்புல போடுறோம். இந்த ஹோம நெருப்பு நிறம் நீல நிறத்துக்கு மாறுது, அல்லது வரக்கூடிய புகை நீல நிறத்துக்கு மாறுறது, அந்த ஹோம இருந்து பொட்டி தெரிக்கிறது. விஷயுக்தஸ்ய, இதெல்லாம் விஷம் சேர்ந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். அப்ப பழைய காலத்துல சாமிக்கு கொடுக்கணும், காக்காக்கு கொடுக்கணும் எல்லாம் சொன்னதுக்கு சுயநலம் தான் காரணம். சாமியும் காக்காவும் காரணம் இல்ல, புத்திருக்களும் காரணம் இல்ல, நம்ம உயிரோட இருக்கணுங்கிறதுதான் காரணம். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படிங்கிற கவனத்தினால. வயசாம் படிச்சுட்டு நினைக்கிறேன். விபத்திஹி ச, வயசுங்கிறது இந்த இடத்துல பறவைகள். இதுக்கு முன்னாடி வயோபியகன் வந்தது,
அது அதனுடைய இன்னொரு விபக்தி இது வயசாம். வயசான பறவைகளுடைய. முதல்ல வயோபியகச்சன்னு பறவைகளுக்கு பலி கொடுத்து அப்படின்னு வந்தது. இங்க பறவைகளுடைய விபத்தி. விபத்துங்கிறது இந்த இடத்துல மரணம். அதனால அந்த காலத்துல அன்னத்தை எடுக்காம சாப்பிடாம வீட்டுக்கு இல்ல நம்ம சாப்பிட விட மாட்டாங்க. ஆனா நம்ம காக்கா ஒரு கொத்துச்சோ இல்லையோ கொத்துக்கோ சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டுருவோம். ஆனா காக்கா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கா, உயிரோட தான் இருக்கான்னு கவனிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாம சாப்பிடணும். விஷம் இருந்தால் பறவைகளும் இறந்துரும். அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஏன் காக்காக்கு கொடுக்கணும்? காக்கா விஷத்தை சீக்கிரமா அப்சர்வ் பண்ற பறவையா, அல்லது வீட்டை சுத்தி சகஜமா இருக்கிற பறவைங்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். பிஹெச்டி யாராவது பண்ணா பண்ணிக்கலாம். அடுத்தது அன்னஸ்ய ஊஷ்மா மயூர கிரீவாபஹ शैत्यम् आशु क्लिष्टस्य इव वैवर्ण्यम् स उदकत्वम् अक्लिन्नत्वम् च अन्नस्य ஊஷ்மா. சாப்பாடுல இருந்து பறக்கிற ஆவி. மயூர கிரீவாபக, மயிலுக்கு கழுத்து மாதிரி நீளமா இருக்கிறது. மயூர கிரீவ, மயில் கழுத்து. கிரீவாபக, அத மாதிரி ஜொலிக்கிறது, பிரகாசிக்கிறது, தோன்றது. சைத்தியம் ஆஷு கிளிஷ்டஸ்ய இவ, ஏதோ குளிர வச்சது மாதிரி டக்குன்னு குளிர்ந்து போறது. வைவர்ணியம், விசித்திரமான வர்ணங்கள், இயல்பில்லாத நிறங்கள். ச உதகத்துவம், வழக்கத்துக்கு மாறா நீர்த்தன்மையோட இருக்கிறது, தண்ணியா இருக்கிறது. அக்லின்னத்துவம், வழக்கத்துக்கு மாறா கடினமா இருக்கிறது. இது இந்த தேயில ருசி பார்க்கறதுக்கு டீ டேஸ்டர்னு எல்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க. காஃபி டேஸ்டர், ஒயின் டேஸ்டர்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் விலையெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் கூட வச்சிருந்தா தான் இதெல்லாம் நடக்கும். இப்போ அவியல்ல முதல்லயே புளிய போட்டுட்டோம் அப்படின்னா, சாம்பார்னாலும் சரிதான், முதலே புளிய போட்டுட்டோம் அப்படின்னா வேகாது காய்கள். காய்கள் ஒரு பாதியோ முக்கால வெந்த பிறகுதான்
புளியை சேர்க்கணும், சேர்க்கறதா இருந்தா சேர்க்கணும், கட்டாயம் இல்லை. நாக்கு ருசிக்கு நிறைய பேர் சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்த பிறகு வெண்டைக்காய் மாதிரி விஷயங்களை போடணும்னா போடணும். அப்ப வெண்டைக்காய் ஒரு மாதிரி வழுவழுன்னு நூல் அடிக்காது. எப்படி சமையல் அப்படிங்கிறது ஒரு கலை. இதை முதல்ல செய்யணும், இதை முன்ன செய்யணும், பின்ன செய்யணும். அதுல பல டெக்னிக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யுக்திகள் வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் உட்படாம அதுக்கு வெளியே வித்தியாசமா இருக்கிறது. என்ன சொல்லுவாங்க, அன்நேச்சுரலா, இயற்கைக்கு மாறா வித்தியாசமா இருக்கிறது, வழக்கத்துக்கு மாறா வித்தியாசமா இருக்கிறது. இந்த மாதிரிகள் எல்லாம் இருந்தால் வெஞ்சனானாம் ஆஷு சுஷ்கத்வம் ச குவாத்த தியாம தேன பட்டல விச்சின்ன பாவஹ கந்த ஸ்பர்ஷ ரச வதஹ ச. இத படிச்சாங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில எல்லாருமே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற பழக்கத்துக்கு வந்துருவாங்க. வெஞ்சனானா காய்கறிகளுடைய ஆஷு சுஷ்கத்துவம், திடீர்னு வறண்டு போறது. குவாத்த பொதுவா கஷாயம், டிகாக்ஷன் அந்த மாதிரி இது. தியாம அழுக்கா இருக்கிறது மாதிரி, அதாவது ஏதாவது கொதிக்க வைக்கும் போது மேல அழுக்கு மாதிரி ஏதாவது வர்றது. பேன நீர் குமிழி, நுரை அப்படின்னு சொல்லலாம். சோப்பு நுரைன்னு சொல்றோம் இல்லையா, அது பேன. பட்டலை அந்த கொதிக்க வைக்கும் போது மேல அழுக்காகவோ அல்லது அழுக்கு நுரையாகவோ அல்லது அழுக்கு படலமாகவோ சின்ன, அப்புறம் அது கூட நொறுங்கி தெரிகிறது, ஒரு யூனிஃபார்மா இல்லாம நொறுங்கி தெரிகிறது. சின்ன பாவக கந்த மனம், ஸ்பர்ஷ தொடுறதுல, முகர்றதுல, தொடுறதுல, ரச ருசியில, வதஹச்ச இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. அதனுடைய மனம் வித்தியாசமா இருக்கிறது, அது தொட்டா வித்தியாசமா இருக்கிறது, அதனுடைய ருசி வித்தியாசமா இருக்கிறது, அல்லது கெட்டு போயிருக்கிறது. வதகன்னா கொல்றது, வித்தியாசமா இருக்கிறது, அழிஞ்சு போறது. இதெல்லாம் கூட திரவேஷு ஹீன அத்திரிக்த छायादर्शनम् फेन पटल सीमंत
ஊர்த்வ उ- ऊर्ध्व ராஜி राजी தர்ஷனம் ச दर्शनं च திரவேஷு நீர் அல்லது திரவம் அப்படின்னா நீர்மை தன்மை உள்ள பொருட்கள் எதா இருந்தாலும் சரி. ஹீன அதிரிக்த ಛಾಯಾ தர்ஷனம். பொதுவாக கொதிக்க வைக்கும் போது அதனுடைய மட்டம் குறையும். மட்டம் குறையும் போது ஒரு விளிம்பு வரி அடிக்கும். பொதுவா நீங்க ரொம்ப நிதானமான சூட்ல வைக்காம அதிக சூட்ல வச்சீங்கன்னா அந்த இந்த மேல் மட்டத்தை அது வத்த 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 அந்த மேல் மட்டம் காஞ்சிக்கிட்டே வரும். ಛಾಯಾ தர்ஷனம் நிழல் மாதிரி தெரிகிறது. பேன நுரை, பட்டல நுரை படலம், சீமந்த சீமா சுரக்ஷாபல் பார்டர் எல்லை அப்படின்னு அர்த்தம் உண்டு. சீமந்தோ உன்னயனம் வகுடு எடுக்கிற சடங்கு கர்ப்பிணி பெண்களுக்கு பண்ணுவாங்க. சீமந்த அந்த விளிம்பு நீர் அந்த தண்ணி இருந்து வடியும் போது அதனுடைய அந்த விளிம்பு படலத்துல நுரையில ஊர்த்வ ராஜி தர்ஷனம் கோடு தெரிகிறது. அந்த இது வித்தியாசமா இருக்கிறது. பத்தி வரும்போது ஒரு கோடு மாதிரி ஃபார்ம் ஆகலாம். அப்படி ஃபார்ம் சாதாரணமா ஆகக்கூடாததுக்கு ஃபார்ம் ஆகிறதும், அப்படி ஆகக்கூடியது கூட அது வித்தியாசமா இருக்கிறதும் எல்லாம் கவனிக்கணும். ரசஸ்ய மத்தியே रसस्य मध्ये நீலாராஜி नीलाराजी பயசக தாம்ரா पयसः ताम्रा மத்தியதோயோஹோ मध्यतोययोः காலி काली தத்னஹ ஷ்யாமா तत्रः श्यामा தத்னஹ ஷ்யாமா तद्नः श्यामा மதுனஹ ஸ்வேதா मधुनः श्वेता திரவ்யாணாம் ஆர்திராணாம் ஆஷு பிரம்லானத்வம் द्रव्याणां मात्राणाम् आशु प्रम्लत्वम् திரவ்யாணாம் ஆர்திராணாம் द्रव्याणाम् आर्द्राणाम् ஆஷு பிரம்லானத்வம் आशु ब्रह्मलानत्वम् உத்பக்வ பாவஹ उत्पक्व भावः क्वाथ नील श्यावता क्वात नील श्रावता च च நம்ம எல்லாம் எதுவும் கவலைப்படாம என்ன வேணாலும் எடுத்து அள்ளி வாயில போட்டுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். ரசஸ்ய மத்தியே நீலாராஜி நீல கோடு. ரசம் அப்படிங்கிறது ருசி அப்படிங்கிற அர்த்தமும் தரும். இல்ல ஏதாவது திரவங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஒரு திரவம் திளைச்சிட்டு இருக்கு, அதுக்கு மத்தியில ஒரு நீல கோடு தெரிகிறது. இது இப்படி திளைக்கும் போது நடுவுல ஒரு அலை மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுல நடுவுல ஒரு நீல கோடு மாதிரி தெரிகிறது. பயசக தாம்ரா, பால்ல தாமிர நிறம் தெரிகிறது. செப்பு நிறம். செப்பு நிறங்கிறது இங்க பச்சை நிறம்னு எடுத்துக்கணும். செம்பு களிம்பு பிடிக்கும் போது பச்சை நிறத்துக்கு மாறும். நம்ம இங்க தாமராங்கிறத பச்சை நிறம்னு எடுத்துக்கணும். மயில் துத்தம் சொல்லுவாங்க. காப்பர் சல்பேட். பழைய காலத்துல பசையெல்லாம் தயாரிக்கும் போது பசை கெட்டு போகாம நாட்படா இருக்கிறதுக்கு அதுல காப்பர் சல்பேட் சேர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காப்பர் சல்பேட்டுங்கிறதே ஒரு விஷம்தான். அதை கழுத மாடலும் தின்னு உயிரோட தான் இருக்கு. அது வேற கதை. பழைய காலத்துல கழுத மாடெல்லாம் போஸ்டர் தின்னும். அதுல செல்லுலோஸ் இருக்கு. இந்த மைதா மாவு பசை இருக்கிறதும் ஒரு காரணம். அவ்வளவு பசி கொடுமை அதுக்கு. அதனால தாமராங்கிறது பச்சை நிறம்னு எடுத்துக்கலாம். மத்திய தோய யோகோ, போதை தண்ணி, கள்ளு சாராயம் மாதிரிப்பட்ட அது மத்தியம். மயக்கக்கூடிய பொருட்களுக்கு மத்தியம்னு பேரு. மதத்தை உருவாக்கக்கூடியவை, வெறியை உண்டாக்கக்கூடியவை, மயக்கத்தை உண்டாக்கக்கூடியவை மத்தியம். தோய யோகோ அல்லது தண்ணி. பானங்கள்னு எடுத்துக்கலாம், பச்சை தண்ணின்னு எடுத்துக்கலாம். காலி, அதுல கருப்பா தெரிகிறது, கருப்பு கோடுகள்னு வச்சுக்கலாம். ராஜின்னு முதலே சொல்லிட்டாங்கல்ல, நீலா ராஜி, நீல கோடு. அப்ப தாமிரா ராஜி, பச்சை கோடு. காலி ராஜி, ராஜியை எல்லா இடத்துலையும் கொண்டு நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். கருப்பு கோடுகள். தத்னக, ததி அப்படின்னா தயிர். தயிர்ல ஷியாமா ராஜி, ஷியாம நிறம். ஷியாமம்னா பொதுவா கிருஷ்ணனுடைய நிறம். நீலமாவும் இருக்கலாம், பச்சையாவும் இருக்கலாம், நீல பச்சையாவும் இருக்கலாம், இல்ல மேகம் மாதிரி கருப்பும் வச்சுக்கலாம். பொதுவா கருப்பு, பச்சை, நீலம் இந்த மூணுமே ஒரு அவியல் நிறம் தான். ஒண்ணுக்கு ஒண்ணு சீக்கிரம் கலந்து இருக்கும். அதனால்தான் கிருஷ்ணனை பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன்னு சொல்றவங்களும் உண்டு. கரியமால், அருமறை முதல்வனே ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை நீல மேக ஷியாமளன் அப்படிவாங்க. நீலம் சொல்லி மேகம் கூட சில சமயம் நீளமா தெரியும், சில சமயம் கருப்பா தெரியும், சில சமயம் சாம்பலா தெரியும். இந்த நீலம், பச்சை, கருப்பு இந்த மூணுக்கும் விஷத்துக்கும் சம்பந்தம் உண்டு. மயில் நீலம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு கட்டத்துல பார்த்தா நீலமா தெரியும், ஒரு கட்டத்துல பார்த்தா பச்சையா தெரியும், ஒரு கட்டத்துல பார்த்தா கருப்பா தெரியும். விதி விலக்கு அடுத்தது வருது. ட்ரெயின் போகுது. மதுநக, தேனில ஸ்வேதா வெள்ளை. திரவியானாம் ஆர்திரானாம் ஆஷு பிரம்லானத்துவம். ஈரமா இருக்க வேண்டிய திரவங்கள். ஆஷு உடனே திடீர்னு. பிரம்லானத்துவம் உலர்ந்து போறது. ஈரமா இருக்க வேண்டிய திரவங்கள் உலர்ந்து போறது. உத்பக்வ பாவக, கூடுதலா சமைக்கப்பட்டது மாதிரி தெரிகிறது. பொதுவா ராஜாவுக்கு சமைக்கும் போது
கடுகு கரியாது, உளுந்து கரியாது, ரொம்ப பக்குவமா பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. சமையல்ல ஒரு பிழை நடந்திருக்க வாய்ப்பில்லை. திறமையான சமையல்காரர்கள் தான் இருப்பாங்க. அடுப்புல எண்ணெயை வச்சுக்கிட்டு கடுகையும் போட்டுக்கிட்டு கறிவேப்பிலை பறிக்க போக மாட்டாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு இருக்கும்போது பாத்திரம் அடிபிடிக்க விட மாட்டாங்க. சோறு அடிபிடிச்சு கரிஞ்சு, இல்ல குழம்பு அடிபிடிச்சது, கூட்டு அடிபிடிச்சது, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்போ அப்படி இருந்தும் கூடுதலா வேக வச்சது மாதிரி தெரியறது. உட்பக்குவ, பக்குவம்னா சமைக்கிறது, உட்பக்குவனா கூடுதலா ஓவரா சமைக்கிறது. பாவ ஓவரா சமைச்ச மாதிரி தெரிகிறது. குவாத்த கஷாயத்துல அல்லது காப்பியில அல்லது ரசம் மாதிரிப்பட்டதுல நீலமாகவோ, நீல ஷாவதா பிரவுனாகவோ தெரிகிறது. ஒரு சமையல்னா, சமைக்கிறதுன்னா, அதை பரிமாறுறது அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம்னு இதெல்லாம் படிச்சாதான் தெரியும். சுஷ்கானாம் ஆஷு ஆஷு சாதனம் வைவர்ணியம் ச. காஞ்சு போனது திடீர்னு சுருங்குறது, நிறம் மாறுறது. வைவர்ணியம் நிறம் மாறுறது, சாத்தனம் சுருங்குறது. கட்சினானாம், எனக்கு கட்சினானாம்னு இருக்கு. உங்களுக்கு வேற விதமா இருக்கா? இல்ல சாமி, எனக்கு கேட்டது வந்து கஷ்டானாம் தான் கேட்டுச்சு. ஆனா இங்க கடினானாம் தான். கடினானாம் மிருதுத்வம் மிருதூனாம் ச கடினத்வம் தது அபியாசே க்ஷுத்ர சத்வவதः ச. கடினமா இருக்க வேண்டியது மிருதுவா மாறுறது, மிருதுவா இருக்கிறது கடினமா மாறுறது. கடினானாம் மிருதுத்வம், மிருதுனாம் ச கடினத்துவம். கத்திரிக்காய், தக்காளி மாதிரிப்பட்டது கடினமா மாறிடுறது. பொதுவா சமைக்கிறது கடினமா இருக்கிறது மிருது ஆக்குறதுக்கு தான். பக்குவம் பண்றது அப்படின்னா சமைக்கிறதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அந்த மாதிரி இது இல்லாம இயல்புக்கு மாறா கடினமா இருக்கிறது மென்மையாகிறது, மென்மையா இருக்கிற வேண்டியது கடினமாகிறது. அது அபியாசே. அதுக்கு பக்கத்துல க்ஷுத்ர சத்துவ வதக ச. க்ஷுத்ரன்னா இழிவான, கீழான,
சின்ன. இங்க வந்து நம்ம சின்ன நுண் உயிர்கள்னு எடுத்துக்கணும். க்ஷுத்ர சத்துவம்னா நுண் உயிர்கள். நுண்ணுயிர்கள் வதக செத்து போறது. இந்த உணவுப் பொருளுக்கு பக்கத்துல வந்தாலே ஈ, கொசு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பக்கத்துல வந்தாலே செத்து போயிடும். அதனுடைய ஸ்மெல்லுனாலேயோ அல்லது புகையின் ஆவியினாலேயோ பக்கத்துல வந்தாலே செத்து போறது. எறும்பு, பாச்சா, பல்லி, இந்த மாதிரி எதுனாலும் அதுக்கு பக்கத்துல வரும்போது, அந்த காலத்துல நுண்ணுயிர்கள்ன உடனே பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால நுண்ணுயிர்கள்ங்கிறது பாச்சா, பல்லி, இதெல்லாம் கிச்சன்ல இருக்காது, இருக்கக்கூடாது. எறும்பு, கொசு, கொசுவை விட கொச்சீச்சைன்னு சொல்லுவாங்க. ஈ ஒண்ணு இருக்கு, அதுல பெரிய ஈ, மாட்டு ஈயும் இருக்கு, அதுல சின்னது ஒண்ணு உண்டு. பொதுவா மேல இருந்து ஏதாவது கீழே தொங்கிட்டு இருந்தா அதுல போய் அப்படியே அடைஞ்சுக்கும். அது ரொம்ப பழைய காலத்துல டியூப் லைட்ல வந்து ஒரு நூல்ல பேப்பரை எண்ணெயில தடவி தொங்க விடுவாங்க. பூச்சிகள் எல்லாம் பறக்கிறது அந்த எண்ணெயில வந்து அப்படி ஒட்டி, பூச்சி பிடிக்கிறதுக்கு அது ஒரு ஒளி கீழே கவரக்கப்பட்டு அது வரும், வாரது அந்த பேப்பர்ல தட்டுப்பட்டு ஒட்டிக்கும், அப்புறம் பறக்க முடியாது. இப்படி பண்ணுவாங்க. கொச்சீச்சைன்னு சொல்லுவாங்க. அதை ரொம்ப பொடிசா இருக்கும், கடுகு மாதிரி தான் இருக்கும். சில சமயங்கள் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி பறந்து ஓத்திரம் பண்ணும், காதுக்குள்ள மூக்குக்குள்ள எல்லாம் நுழைஞ்சிடும். அந்த மாதிரி பாச்சா, பல்லி எல்லாம் கிச்சன்ல இருந்ததுன்னா சரியாகாது. ராஜாவுடைய கிச்சன்ல அதெல்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஈ, கொச்சிச்சை எல்லாம் பறக்கிறதுக்கு ராஜாட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு இல்லை, அது பறக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அது அப்படின்னு வச்சுக்குவோம். ஆஸ்தரண பிரவரணானாம் தியாம மண்டலதா தந்து ரோம பக்ஷ்ம சாத்தனம் ச. ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, சமஸ்கிருதத்துல அன்னஸ்ய ஊஷ்மால இருந்து ஆரம்பிச்சு இன்னும் 7ஆம் நம்பர் தான் போயிட்டு இருக்கு. 7 ABC அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஒரே விஷயத்தினுடைய தொடர்ச்சின்னு எடுத்துக்கலாம். ஆஸ்தரண அப்படிங்கிறது விரிப்பு, பிரவரணானாம் போர்வை அல்லது சட்டை, தியாம மண்டலதா. கேக்குதா? கேக்கு சாமி. அதாவது கொஞ்சம் விட்டு கேட்டுச்சு, நான் அதான் வீடியோ கட் பண்ணேன். திருப்பி போட்டோன்னா கொஞ்சம் லேக் ஆகுது. தியாமங்கிறது கருப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் முன்னாடியும் வந்தது, அழுக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க அர்த்தம் எடுத்துக்கிட்டோம். அழுக்கோ கருப்போ, மண்டலம்னா மண்டலமா இருக்கிறது, பரவி இருக்கிறது. தந்து ரோம நூலோ
ரோம மயிரோ, அதாவது பருத்தி ஆடையா இருந்தா நூலு, கம்பளி ஆடையா இருந்தா மயிறு. பக்ஷ்ம கண்ணு உருவ முடி, உருவம் இல்ல, கண் இமை முடி அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது அதனுடைய ஃப்ரில்ஸ், ஃப்ரில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆடைகள், விரிப்பு. பிரவரணாங்கிறது மேலுடை அல்லது கர்டன், அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். மூடக்கூடிய ஏதோ ஒண்ணு, அதுல உள்ள ஃப்ரில்ஸ். இதெல்லாம் சாத்தனம், பொழிகிறது, உதிர்றது. அதாவது சமையல் கட்டுல இதெல்லாம் இருந்ததுன்னா அதுல எல்லாம் அந்த மாற்றங்கள் தெரியுமா? அந்த புகை அப்படி போய் பரவி அந்த விஷ புகை தர விரிப்புல கூட மாற்றங்களை ஏற்படுத்தலாம். கர்டன் இருந்தா கர்டன்ல மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இல்ல சமையல்காரங்க சட்டத்தெல்லாம் போட்டு சமைச்சாங்கன்னா அவங்க துணியில கூட மாற்றங்கள், பருத்தி உடையோ கம்பளி உடையோ அதுகள்ல கூட இந்த விஷம் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதனுடைய நிறத்திலேயோ அதனுடைய தன்மையிலேயோ மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் லோக மணிமயானாம் பங்க மல உபதேகதா ஸ்நேக ராக கௌரவ பிரபாவ வர்ணஸ்ய இல்ல தப்பா படிச்சேன், வர்ண ஸ்பர்ஷ வதஹ ச இதி விஷயுக்தஸ்ய லிங்கானி. ஆறாவது இதுல நெருப்புல போடும்போது நீல புகை வந்தாலோ கொட்டி தரிச்சாலோ பறவைகள் செத்து போனாலோ விஷம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். 7ல அதனுடைய கூடுதல் தகவல்கள் தராரு. அதுல கடைசி பகுதியில் இருக்கிறோம். லோக மணிமயானம், உலோகங்கள், தங்கம் வெள்ளி இந்த மாதிரிப்பட்டது. பங்க மல உபதேகதா, மலன்னா அழுக்கு, ரத்தினங்கள் பொறிக்கப்பட்ட பாத்திரங்கள்னு எடுத்துக்கலாம். இல்ல தங்கம் வெள்ளி பித்தளை இந்த மாதிரி பாத்திரங்களும் எடுத்துக்கலாம். உலோக பாத்திரங்கள் ஒரு நிறம் மாறுறது, மலம்னா அழுக்கு, நிறம் மாறுறது, கருப்பாகிறது, நீலாகிறது, அந்த மாதிரிப்பட்டது. ஸ்நேகம்னா ஒட்டுறது, எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரிப்பட்டது. ராக நிறம், கௌரவ அதனுடைய பலம்,
பிரபாவ, ஒளி, வர்ண, நிறம், ஸ்பர்ஷ, அந்த தொட்டா வரக்கூடிய அந்த ஃபீலிங், வதகச்ச, இதெல்லாம் கெட்டு போறது. உலோக பாத்திரங்கள் தன்னுடைய தன்மை இழக்கிறது, மாறுறது அப்படிங்கறத விலாவரியா சொல்றாரு. அதுக்கு என்ன தன்மை உண்டோ அதுல இருந்து அது மாறுறது. இது விஷயுக்தசிய லிங்கான். இதெல்லாம் விஷம் இருப்பதனுடைய, விஷ தொடர்பு இருப்பதனுடைய அடையாளங்கள். லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு அடையாளம்ங்கிறதான் அர்த்தம். சில கோமுட்டிகள், கூமுட்டைகள், அரைவேக்காடுகள் என்னென்னமோ அர்த்தம் சொல்லிட்டு திரியறாங்க. லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம். மொத்தத்தையும் ஆங்கிலம் படிக்கிறேன். இவ்வளவு நேரம் 7வது தான் படிச்சோம்னு நினைக்கிறேன். 6ம் கொஞ்சம் படிச்சிருக்கலாம். ஆமா, 6, 7 ரெண்டும் சேர்த்து படிக்கணும். When the flame and the smoke turn blue and crackle, and when birds that eat the oblation die, presence of poison in the dish shall be inferred. இது 6. When the vapor arising from cooked rice possesses the color of the neck of a peacock and appears chill as if suddenly cooled, when vegetables possess an unnatural color and are watery and hardened and appear to have suddenly turned dry, being possessed of broken layers of blackish foam and being devoid of smell, touch and taste natural to them, when utensils reflect light either more or less than usual, எங்க இருந்து இதை பிடிச்சாங்கன்னு தெரியல. உங்களுக்கு நான் படிச்சது ஏதாவது பாட்டா பேர் ஏதாவது உண்டா? நான் படிச்ச மாதிரியே தான் இருந்தா? ஆமா சாமி, ஆமா படிச்ச மாதிரி தான் இருந்தது. இவ்வளவு ஆங்கிலத்துக்கு ஏதோ ஒரு வரி ஏதாவது கூட இருக்கலாம் நினைக்கிறேன். And are covered with a layer of foam at their edges, when any liquid preparation possesses streaks on its surface, when milk bears a bluish streak in the center of its surface, when liquor and water possess reddish streaks. நமக்கு அது ரெட்டிஷ்னு வரலன்னு நினைக்கிறேன். காலி கருப்புன்னு வந்தது, கருஞ்சவப்புன்னு எடுத்துக்கிட வேண்டியதான். அப்ப கருப்பும் கொஞ்சம். When curd is marked with black and dark streaks and honey with white streaks, when watery things appear parched as if overcooked and look blue and swollen, இது நாம குவாத நீல ஷியாவதா, ஷியாவதாங்கிறத சொல்லன்கிற மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க. அப்படி மீனிங் இருக்கான்னு இருக்கலாம். When dry things have shrinked and changed in their color, when hard things appear soft and soft things hard, when minute animalculae die in the vicinity of the dishes. ராஜாவுக்கு சாப்பாடு இல்ல, மனமும் குணமும் எப்படி இருக்கும்?
எல்லாம் தேடி வரத்தான் செய்யும். தேடி வரும்போது அந்த விஷ மனத்துல செத்தும் போகலாம். கொச்சிச்ச எல்லாம் வரத்தான் செய்யும். நல்ல கமன்னு சமைச்சிருப்பாங்க. நெய் வாசம் எல்லாம் தூக்கலா இருக்கும். அதனால சின்ன உயிர்கள் பறந்து வரக்கூடியதெல்லாம் வரத்தான் செய்யும். ஏன் எறும்பெல்லாம் கூட தேடி வரத்தான் செய்யும். When minute animalculae die in the vicinity of the dishes, when carpets and curtains possess blackish circular spot, தியாம மண்டலதா, மண்டலம்ங்கிறது இந்த இடத்துல வட்டம்னு எடுத்திருக்காங்க. புகை மண்டலம், புகையால மூடி இருக்கிறதுங்கிற அர்த்தமும் நாம் பயன்படுத்துறது உண்டு. நான் அந்த அர்த்தத்துல எடுத்தேன். இவங்க கருப்பு புள்ளிகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. blackish circular spot with their threads and hair fallen off. ஹேர்னா அந்த ஃப்ரில் மாதிரி பட்டதுன்னு எடுத்துக்கணும். விளிம்புல வந்து பெட்ஷீட்ல எல்லாம் ஓரத்துல நூல் இருக்கும், வேட்டியில வந்து ஓரத்துல நூல் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட நூலை வந்து சொல்றாங்கன்னு எடுத்துக்கணும் ஹேர் அப்படிங்கிறது மாதிரி. When metallic vessels set with gems appear tarnished as though by roasting and have lost their polish, color, shine and softness of touch, இதெல்லாம் ஸ்நேக, ராக, கௌரவ அதை இப்படி எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. presence of poison shall be inferred. தமிழ் சொல்லுங்க. விஷம் கலந்த உணவை நெருப்பில் போட்டதும் நெருப்பு படபடவென்று ஓசையோடு நீல நிறமாக எரியும். பறவைகள் சாப்பிட்டால் இறந்து போகும். விஷம் கலந்த சூடான சாதத்திலிருந்து வரும் ஆவி மயில் கழுத்து நிறத்தில் வெளிப்படும். சட்டென்று ஆறிவிடும். சாதத்தை நன்கு பிசைந்தாற் போன்று நிறம் மாறி காணப்படும். பழைய சாதம் தண்ணீர் விட்டு நசநசத்து போவது போல் சிறிது நேரத்தில் ஆகிவிடும். ஆனால் ஈரம் இருக்காது. விஷம் கலந்த பதார்த்தங்கள் சீக்கிரமாக காய்ந்து போகும். தயிரை சூடாக்கினால் கொதிப்பது போன்று கொதித்து கருநீல நிறத்தில் நுரைக்கும். அந்த நுரை அந்த பாத்திரத்திலிருந்து பிரிந்து தனித்தெரியும். அந்த பாத்திரத்திற்கு இருக்க வேண்டிய வாசனை, அந்த பதாத்திரத்திற்கு இருக்க வேண்டிய வாசனை, ருசி, உருவம் எதுவும் இருக்காது. இருக்க வேண்டிய வாசனை, ருசி, உருவம் எதுவும் இருக்காது. அதுல அந்த 7வது இதுல திரவேஷு ஹீன அதிரிக்த நான் படிச்சேன். எனக்கு அப்படி இருக்கு. திரவ்யேஷுன்னு உங்களுக்கு பாட்டபேதம் இருக்கா பாருங்க. திரவேஷுனா தண்ணி, திரவ்யேஷுனா பொருட்கள். ரெண்டுக்கு அர்த்தம் வித்தியாசம் உண்டு. தமிழ் பொருட்கள்ங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஐவர்ணம் சோகதம் அக்னிநந்தி வெஞ்சனா வரிக்கு அடுத்தது வரும். வெஞ்சனானாம் ஆசுஷ்கத்துவம் ச குவாத தியாமபேன படல விச்சின்ன பாவக கந்தஸ்பர்ஷ ரசவதக ச. அதுக்கு அடுத்தது இருக்கிற வார்த்தை திரவேஷு இத்ரவேஷு. சரி, திரவம்னா தண்ணி, லிக்விட் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். திரவ்யேஷுனா பதார்த்தங்கள்னு அர்த்தம். இவங்க தமிழ்ல பதார்த்தங்கள்ங்கிற மாதிரி எடுத்துக்க, அவங்களோட அந்த மாதிரி பாட்டம் இருக்கும். என்ன தமிழ்ல பதார்த்தங்கள் படிச்சீங்களா? இருந்து படி.
திரவ வடிவமான உணவில் விஷம் கலந்திருந்தால் அந்த உணவின் இயற்கையான நிறத்தை விட சற்று வெளுத்தோ அல்லது சற்று கருத்தோ காணப்படும். மேலே நுரை திரண்டு திட்டு திட்டாக தென்படும். விஷம் கலந்திருப்பின் பழரசங்கள் முதலானவை மீது நீல நிறமாகவும் பாலில் சிவந்த நிறமாகவும் தண்ணீரிலும் மதுவிலும் அந்த ரசம்ங்கிறத பழரசம்னு எடுத்துட்டாங்க. சரி. தண்ணீரிலும் மதுவிலும் கருப்பு நிறமாகவும் தயிரின் மீது மஞ்சளாகவும் தேனில் வெண்ணிறமாகவும் மேல் பாகத்தில் ஷியாமா அப்படிங்கறத மஞ்சள்னு எடுத்திருக்காங்க. பால்ல இருந்து படிங்க. பாலில் சிவந்த நிறமாகவும் அந்த தாமிர பாத்திரத்துக்கு நல்ல சுத்தமா தொலைக்கி வச்சிருந்தா ஒரு சிவப்பு இருக்கும். அந்த சிவப்புங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆங்கிலத்துல நீலம்ங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சரி, அடுத்தது தண்ணீரிலும் மதுவிலும் கருப்பு நிறமாகவும் தயிரின் மீது மஞ்சளாகவும் அந்த இடத்துல ஆங்கிலத்துல ரெட்டிஷ்னு எடுத்திருக்காங்க. சரி, என்னமோ ஒரு கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. தேனில் வெண்ணிறமாகவும் தயிர்ல மஞ்சள்னு எடுத்திருக்காங்க. ஷியாமான்னு நமக்கு பாட்டம் இருக்கு. அது எப்படி மஞ்சள் எடுக்க முடிஞ்சதுன்னு தெரியல. அடுத்தது தேனில் வெள்ளை. தேனில் வெண்ணிறமாகவும் மேல் பாகத்தில் நெளிவுகள் காணப்படும். ஈரப்பதமுள்ளவற்றில் விஷம் கலக்கப்பட்டிருப்பின் அவை சீக்கிரமாக வதங்கி நிறம் மாறி போகும். பழையது போன்று ஊசி போகும். வேக வைத்தால் அடர்ந்த நீல நிறமாக மாறும். உட்பக்குவ பாவகங்கிறத நீ ஊசி போகுங்கிற மாதிரி தமிழ்ல எடுத்திருக்காங்க. நாம அதிகம் சமைச்சது மாதிரி நம்ம எடுத்தோம். திரவியானாம் ஆர்திரானாம் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஈரமான திரவியங்கள் அப்படின்னு எடுத்தா கரெக்டா வரும். திரவியானாம் ஆர்திரானாம்னா ஈரமான திரவியங்கள் திடீர்னு வறண்டு போறது. நான் அது சொல்லும் போது இதே தான் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப நான் இதான் பட்டது மனசுல. அடுத்தது ஊசி போறதுக்கு அடுத்தது ஊசி போறதுக்கு அடுத்தது கொதிக்க வச்சான்னு நமக்கு படிச்சீங்க. வேக வைத்தால் அடர்ந்த நீல நிறமாக மாறும். அடர்ந்த நீலம்ங்கிறது கருநீலம்ங்கிற அர்த்தமான்னு தெரியல. நீல ஷியாவதா அப்படிங்கிறத கருநீலம்னு எடுக்க முடியும். ஷியாவதாங்கிறது பிரவுன்ங்கிற அர்த்தமும் இருக்கு. நல்ல கருநீலம்னா அது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல வரும். சரி, காய்ந்தவற்றில் பிராக்கெட்ல காய்ந்த திராட்சை முதலானவை விஷம் கலந்திருந்தால் அவை சீக்கிரமாகவே பொடி பொடியாக உதிர்ந்துவிடும். நிறம் மாறும். விஷம் கலந்த கடினமான பதார்த்தங்கள் மென்மையாகிவிடும். மென்மையான பதார்த்தங்கள் கடினமாகிவிடும். அவற்றின் அருகே போகும் எறும்புகள் முதலானவை இறந்து போகும். படுக்கை விரிப்புகள், போர்த்திக் கொள்ளும் கம்பளிகள் முதலானவற்றில் விஷம் பூசப்பட்டிருப்பின் அவற்றின் மீது கருப்பு நிறத்தில் திட்டு திட்டாக தென்படும். அது சாப்பாட்டுல இருந்து படுக்க விரிப்புக்கு எல்லாம் கட்டிலுக்கு வந்துட்டாங்க போல. அந்த மாதிரி தமிழ் அர்த்தம் எடுத்திருக்காங்க. சரி, அப்புறம் சமையல் கட்டுல பாச்சா பள்ளியெல்லாம் நடமாட விடணும்னு தெரியுது. விட்டாதான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது அவற்றின் நூலிழைகள்
ரோமங்கள் முதலியன உதிரும். தங்க ஆபரணங்களிலும் அவற்றில் பதிக்கப்படும் ரத்தினங்களிலும் விஷப்பூச்சி ஏற்பட்டிருப்பின் அவற்றின் மீது சேறு பூசினாற் போன்று காணப்படும். என்ன பூசினார் போன்று? சேறு. இப்ப இவங்க வந்து இங்க இது என்ன பண்ணிட்டாங்க, அடுத்தது நகநட்டுக்கு மாறிட்டாங்க. இவ்வளவு நேரம் சாப்பாட்டுல இருந்து அடுத்தது படுக்கைக்கு விரிப்பு போர்வைக்கு வந்து அடுத்தது இப்போ நகநட்டுக்கு அலங்கார பொருட்களுக்கு மாறிட்டாங்க. அது கொஞ்சம் சிறப்பா தான் இருக்கு அந்த அப்படி அர்த்தம் எடுக்கிறது. அவற்றின் மீது சேறு பூசினாற் போன்று காணப்படும். அவற்றின் இயற்கையான ஒளி. பங்க அப்படிங்கிறது களி செளி, பங்காத் தூரம் அஸ்பர்ஷம் வரம் அப்படின்னு ஒரு சுபாஷிதம் உண்டு. சேத்துல காலை வச்சுட்டு கழுவுவதை விட தூரத்திலே தள்ளி நிற்கிறது நல்லது அப்படின்ட்டு. பங்காத் ஜாயத்தே இதி பங்கஜக, சேத்துல இருந்து முளைக்கிறதுனால தாமரைக்கு பங்கஜ அப்படின்னு பேரு. பங்கம்னா சேரு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. பங்க சேரு, மலை சேரு மாதிரி அழுக்கு, உபதேகதா பூசி இருக்கிறதுன்னு எடுத்திருக்காங்க. அதுவும் நல்லாதான் இருக்கு. அவற்றின் மீது சேறு பூசினாற் போன்று காணப்படும். அவற்றின் இயற்கையான ஒளி, வளவளப்பு, எடை, தன்மை, நிறம், மெருகு இவையாவும் நீங்கிவிடும். இவையாவும் அவ்வவற்றிற்கு விஷம் கலக்கப்பட்டிருப்பதற்கான அடையாளங்கள். இந்த மாதிரி இதுல என்ன நம்ம வந்து கொஞ்சம் பிரிச்சு கூட படிச்சுக்கலாம். கடைசி வரி நகநட்டு சம்பந்தமானது, அதுக்கு முந்தினது படுக்கை விரிப்புகள் சம்பந்தமானது, அதுக்கு மேல உள்ளதெல்லாம் சாப்பாடு சம்பந்தமானது, அப்படி பிரிச்சு பிரிச்சு படிச்சுக்கலாம். இதுல மேக்கலையில விஷத்தை தடவி ஒரு ராணி கணவனை கொண்டா அப்படின்னு வந்தது. அந்த பேக்ரவுண்ட் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி பிரிச்சு எடுக்கிறது ஒரு பொருத்தமாவும் இருக்கும். சாப்பாட்டுல கலந்து கொடுத்தவங்க சொன்னாரு, பொரியில கலந்து கொடுத்தது சொன்னாரு. திருப்பி ஒரு லேசா பார்த்தோம்னா, தேனு கலந்த பொரின்னு கொடுத்து காசிராஜனை அவன் மனைவி கொண்டா. சலங்கையில விஷத்தை தடவி வைரந்தியனை அவன் மனைவி கொண்டான். இடை அணியில அதுல உள்ள மணியில விஷத்தை தடவி சௌவீரன் அவனுடைய மனைவி கொண்டான். கண்ணாடிய வச்சு முகம்பாக்க கண்ணாடி வச்சு ஜாலூத்தன் அவன் மனைவி கொண்டான். தலை முடிக்குள்ள ஆயுதத்தை ஒழிச்சு வச்சு விதூரத்தனை அவன் மனைவி கொண்டான். இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் சொல்லி முடிச்சிருக்கிறாருங்கிறதுனால இது எங்க வருதுன்னா 20வது அத்தியாயத்துல வருது. அத மனசுல வச்சுக்கிட்டு பார்க்கும்போது நம்ம 21ல இந்த இடத்துல இப்படி வித்தியாசமா பொருள் எடுத்தா நல்லா தான் இருக்கு, தப்பு ஒன்றும் இல்லை. எல்லாமே சாப்பாட்டுக்குள்ளேயே திணிக்கணும்னு கஷ்டப்பட வேணும்னு இல்லை. வேற ஏதாவது இருக்கா அதுல? இல்ல சாமி, இவ்வளவுதான் இருக்கு இந்த இதுல. சரி, கேள்வி இருக்கா? இல்ல சாமி, கேள்வி இல்லை. அதனால இனிமேல் சமையல்லாம் பண்ணா எறும்பு, பாச்சா, பல்லி, காக்கா, நெருப்பு பகவானுக்கு ஹோமத்துல அர்ப்பணிச்சு
எல்லாம் பண்ணிக்கிட்டு சாப்பிடுங்க. அதுதான் உயிருக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, புண்ணியம் கூட. பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, ஓம் வான்முகில் வளாது பெய்க, மலிவளஞ் சுரக்க, மலிவளஞ் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி, மேன்மைகொள் சைவ நீதி, விளங்குக உலகமெல்லாம், விளங்குக உலகமெல்லாம், வாழ்க அந்தணர், வாழ்க அந்தணர், வானவரானினம், வானவரானினம், வீழ தன்புனல், வீழ்க தன்புனல், வேந்தனும் ஓங்குக, வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம், ஆழ்க தீயதெல்லாம், அரண்நாமமே சூழ்க, அருநாமமே சூழ்க, பையகமும் துயர்த்தீர்கவே. வையகமும் துயர்த்தீர்கவே. ஹரிஹி ஓம் தத்சத். ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.